என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசையரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த எபிசோடில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது ஏர்னிங்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ப்பரேட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, கார்ப்பரேட் ரிசல்ட் வந்த உடனே எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை தான் ஏர்னிங்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராடல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸ்ட்ராடல்னு சொன்னால் அட்டமணியில் கால், அட்டமணியில் புட்டு ரெண்டுத்தையும் பொசிஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராடல். அட்டமணி கால், அட்டமணி புட் ரெண்டுத்தையும் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அது லாங் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையும் செல் பண்ணிங்கன்னா அது ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணணும், அந்த ஸ்டாக் ஆஃப்டர் த ரிசல்ட் பெருசாக மூவ் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணணும். கண்டிப்பாக பெரிய அளவில் மூவ் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் லாங் ஸ்ட்ராடல் பண்ணணும். பட் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரிசல்ட் மோசமாக இருக்கும் இல்லை நல்லா இருக்குன்ற ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் அந்த ஒப்பீனியன் எல்லாம் ஆல்ரெடி இந்த ப்ரைஸில் ஃபேக்டரின் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு ஃபேக்டரின் ஆகிருக்கு, அதை விட அதிகமான மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் பையர் பணம் பண்ண முடியும். எதனால் இதை சொல்ல வரேன்னா, ஒரு கார்ப்பரேட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த கம்பெனியோட ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், மார்க்கெட் நல்லா மேலே போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. ஸோ அதனால் பையரோட டிமாண்ட் அதிகமாகிடும், அதனால் ப்ரைஸ் அதிகமாகும். அது ஐவி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ். அதே போல் வேறு சிலர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த ஷேர் தேராதுங்க, கண்டிப்பாக பெரிய லெவலில் விழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் புட்டை பை பண்ணுவாங்க. அதனால் புட்டு ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும், கால் ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும், புட்டு ப்ரீமியமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை தான் ஐவி ஷூட்டிங் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓரளவு தெரிஞ்சிடும் இல்லையா, மார்க்கெட் எங்கே போகுது, இல்லை அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஐவி கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ ஐவி க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கேப்சர் பண்ணுறது தான் ஷார்ட் செல்லர்ஸனுடைய ஐடியா. இப்போ ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்குறேன். இந்த வீடியோ வியாழக்கிழமை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமையை பேஸ் பண்ணி தான் நாங்கள் பேசுவோம். டிசிஎஸ் ரிசல்ட் நேற்று சாயங்காலம் வந்தது, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது. அதனால் நேற்று என்ன பண்ணியிருப்பாங்க, அட் த மணியில் கால் புட்டு ரெண்டுத்தையும் செல் பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகுதுன்னு சொன்னால். பை பண்ணியிருப்பாங்க, மார்க்கெட் பெருசாக பெரிய லெவலில் மூவ் ஆகும்னு சொன்னால். நம்ம முதல்ல இங்கே பார்ப்போம், இந்த டிசிஎஸ்ன்ற ஷேர் இன்றைக்கி 67 ரூபாய் இறங்கியிருக்குது. நேற்று க்ளோசிங் கிட்டத்தட்ட 3610 கிட்ட இருந்திருக்கு. அங்கேருந்து கிட்டத்தட்ட 67 ரூபா விழுந்துருக்குது, கிட்டத்தட்ட 2% கீழே விழுந்துருக்குது. ஆனால் இந்த 2% கீழே விழுந்தப்பவுமே அந்த லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வரல, ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு தான் ப்ராஃபிட் வந்துருக்குது. அது எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஆப்ஷன் செயின்னு, டிசிஎஸ்னுடைய ஆப்ஷன் செயின்னு. ஸோ 3600 புட்டு நேற்று கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபா இருந்திருக்குது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 90 ரூபா போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 27 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. புட்டு மட்டும் பை பண்ணியிருந்தால் அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க 27 ரூபா. ஆனால் தெரியாது இல்லையா, மார்க்கெட் கீழே போகுமா மேலே போகுமான்னு தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் பை பண்ணுவாங்க. அதே காலை பை பண்ணதில் என்ன ஆகிடுச்சு, நேற்று கிட்டத்தட்ட 80 ரூபா இருந்தது, இன்றைக்கி கிட்டத்தட்ட 50 ரூபா குறைஞ்சி 30 ரூபான்ற அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ரெண்டுத்தையுமே விற்றுருந்தவங்க 3600 கால் புட்டு ரெண்டுத்தையும் விற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலில் 50 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும், புட்டில் கிட்டத்தட்ட 27 ரூபா லாஸ் வந்திருக்கும். பார்த்திங்கன்னா நெட்டாக அவங்களுக்கு ஒரு 23 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். 23 ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது ஒரு ஷேருக்கு, இது 175 ஷேரு. ஸோ 175 × 23 போட்டுங்களேன், இதுக்கு மார்ஜின் மணின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 இருக்கும். ஸோ ஒரு 1,40,000 ரூபா மார்ஜின் மணி வச்சு ஒரு 2000 ப்ளஸ், அது கிட்டத்தட்ட 2% ரிட்டர்ன். ஸோ நேற்று உள்ளே போனாங்க, இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க, ஒரு 2% ப்ராஃபிட். இதுதான் ஆப்ஷன் செல்லருடைய கான்செப்ட். இதே ஆப்ஷனை பை பண்ணியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும், புட் சைடில் அவங்களுக்கு 27 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும், கால் சைடில் 50 ரூபா லாஸ் வந்திருக்கும். ஸோ தே வுட் ஹவ் லாஸ் த மணி. சரி, இப்போது எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது? ஸோ அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எத்தனை சதவீதத்துக்கு மேலே போனால் அல்லது கீழே போனால் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். அட் த மணியில் ப்ரீமியத்தை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது இன்றைக்கி இது 90 ரூபாயும், இது ஒரு 30 ரூபாய், 120 ரூபாய் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 23 ரூபா லாஸ் ஆகிருக்குது. அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட 145 ரூபா இருந்திருக்குது இது ப்ரீமியம். ஸோ 145 ரூபா ப்ரீமியம் இருந்திருக்குது. ஷேர் விலை 3600. அப்போ பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட 4%. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
4% மேலே போகணும் அல்லது 4% கீழே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் ஆப்ஷன் பையர் வந்து பணம் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து 2% தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால் வந்து செல்லர் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் பை பண்ணணுன்னா உங்களுக்கு தெரியணும் எந்த அளவுக்கு அது மேலே போனால் நமக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். பொதுவாக வந்து ஆஃப்டர் த ரிசல்ட் வந்து ஐவி க்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஐவிலாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி ப்ரீமியம்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட 67 ரூபா ஃபால் ஆகிருக்கு. அதனால் அட் த மணி ஸ்ட்ராடல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து 67 ரூபா கீழே இறங்கிச்சுனாக்கா அதனுடைய புட்டு வந்து கிட்டத்தட்ட அதில் பாதி அளவுக்கு ஏறணும். 67 பாதி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 34, ஆனால் அது ஒரு 27 ரூபா தான் ஏறி இருக்குது. ஸோ அந்த ஒரு 7 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக ஏறாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த ஐவி க்ரஷ் தான். இது வந்து நடந்து முடிஞ்ச கதை. இப்போ நான் இன்ஃபோசிஸ் பற்றி பேசுகிறேன். இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு இன்றைக்கி ட்ரேட் வரைக்கும் வரல. அப்போது அஃப்கோர்ஸ் சாயங்காலம் ரிசல்ட் வந்துடுச்சு, அது நல்லா இல்லை, அது வேறு விஷயம். ஸோ இந்த இன்றைக்கி இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 1450 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. அதே 1450 ஸ்ட்ராடல் பார்த்திங்கன்னா ஒரு காலம் ஒரு 40 ரூபாயில் இருக்குது, புட்டும் ஒரு 40 ரூபாயில் இருக்குது. ஸோ 40 ரூபா ப்ளஸ் 40 ரூபா வந்து 80 ரூபா. 80 ரூபா ப்ரீமியம், 1450 ருபீஸ் தான் ஷேர் ப்ரைஸ். அப்படி பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 5.5% ப்ரீமியம் இருக்குது. அதாவது மார்க்கெட் என்ன நினைக்கிறாங்க, 5.5% அளவுக்கு அது ஏறுவதற்கோ அல்லது இறங்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தால் அந்த 4.5% விட அதிகமான மூவ் இன்ஃபோசிஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். 2%, 3%லாம் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த கேல்குலேஷன். இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. இது நான் உங்களுக்கு காமிச்சிருந்தது ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஒரு 3:30 மணி வாக்கில். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ மணி இப்போ கிட்டத்தட்ட 5 ஆகுது. இப்போது இன்ஃபோசிஸ் இங்கே இந்தியாவில் ட்ரேட் நடக்கலை. ஆனால் யூஎஸில் இன்ஃபோசிஸ் ஷேர் ட்ரேட் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஎஸில் வந்து கிட்டத்தட்ட 2.6% டவுனில் ட்ரேட் நடக்குது. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ட்ரேடிங் செஷன்லேயும் கிட்டத்தட்ட 2%க்கு மேலே இன்ஃபோசிஸ் கீழே விழுந்துருக்குது. ஸோ அதனால தான் அது யூஎஸ்லேயும் இப்போ 2-2.5% டவுனில் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்திங்கனாக்கா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அது நேற்று வெள்ளிக்கிழமை இருக்கும். இப்போ நான் சொல்கிறது நாளைக்கு வெள்ளிக்கிழமை. கிட்டத்தட்ட ஒரு 1 அல்லது 2% மேலே மூவ் ஆகாது அப்படின்னு தான் தோணுது. பட் பார்ப்போம். இது வந்து யூஎஸ் ஏடிஆரை வச்சு நம்ம அக்யூரேட்டாலாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு 5.5%க்கும் மேலே இன்ஃபோசிஸ் மூவ் ஆனால் மட்டும்தான் இந்த லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். அது அவ்வளோ மூவ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சரி, இது ஒரு நேக்கட் ஷார்ட் ஸ்ட்ராடல், நேக்கட் லாங் ஸ்ட்ராடல். இதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.